வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி சிப்பி காளான் சுக்கா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேனில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சு நல்லா தாளித்து வரட்டும். இதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இதை நல்லா குக் பண்ணிப்போம். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நம்ம இதை குக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி இதை நல்லா குக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண வச்ச பச்சை மிளகா ஒரு 3 ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இதோடு சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பவுடர் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நம்ம இப்போது நல்லா போட்டு குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம இதை குக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் சிப்பி காளான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். இதோடு ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா அதோட சேர்த்து பிரட்டி நல்லா குக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் இதோட நல்லா சேர்த்து பிரட்டி விட்டுக்கணும். இப்போ முளைக்கட்டி வச்சுருக்கிற உளுந்தம்பயிரை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அரை கொடை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிரட்டி குக் பண்ணிக்கணும். இந்த முளைக்கட்டிய பயிர் ரொம்ப ஹெல்த்தியானதும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கேரட்டை இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா கேரட் நல்லா வேகணும், அதுக்காக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸையும் அரை பழம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபைனலாக பெப்பர் ஆட் பண்ணிப்போம், 1 டேபிள் ஸ்பூன். கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பரட்டி நல்லா குக் பண்ணிக்கலாம். சிப்பி காளான் சுக்கா ரெடி. நீங்களும் இந்த சிப்பி காளான் சுக்கா ரெசிபியை வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.